Hello buddies, எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. நம்ம ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தோம். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா சவுத் இந்தியா 2022 அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே இருக்கும். அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினெட்லி பிடிக்குங்க. சம்மர் ரைடு ஒரு ஃபுல் மான்சூன் சீசனில் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து நம்ம மான்சூன் சீசனில் கம்ப்ளீட்டாக நாஸ்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நான் வண்டியை ரீஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்களும் என்ன மாதிரியே ஒரு பைக் லவர், அதாவது பைக் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியே ஒரு பைக்கை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பைக் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு குட்டி வீடியோவில் பாருங்கள். பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஹேசலான வேலை. நிறைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கையெல்லாம் நாஸ்தி ஆகும், ட்ரெஸ்ஸெல்லாம் நாஸ்தி ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம். இல்லைனா கடையை கொடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஷைன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். பார்த்துருப்பீங்க நம்ம வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்களா எவ்வளோ நாஸ்தியாக இருக்குன்னு. பட் பரவாயில்ல, இப்போ இதை நான் ஃபுல்லாக ஒரு புது வண்டி மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பைக் லவர்னால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே பைக் அக்சசரிஸ் தான். நம்பர் 1, நம்மளுக்கு WD-40 தேவை. ஏன்னா செயின் க்ளீன் பண்ணணும், எதாவது ரஸ்ட் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் லெதர் அப்படின்னு ஒரு பாலிஷ். இது அந்த பிளாக்காக இருக்கிற ஏரியா இருக்குல்ல, வாஷ் பண்ண அப்புறம் வண்டியில் வெள்ளை வெள்ளையாகிடும். ஸோ இது அப்படியே சூப்பராக மெயின்டைன் பண்ணும். செயின் லூபு நான் கேங்க்ரோ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் செயின் லூப். ஒரு மேட் பிளாக் பெயிண்ட்டு. இது எதுக்குன்னா அங்கங்கே ஸ்க்ராட்சாக இருக்குது. எங்கெல்லாம் பிளாக் ஏரியா நாஸ்தியாக இருக்கோ அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். ஒன்று மேட் இருக்குது அண்ட் ஒரு ஷைன் இருக்குது. ஸோ நான் மேட் போட்டு அதுக்கு மேலே ஷைன் போடுவேன். இது பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 99.9% பியோர் ஆல்கஹால். இது எதுக்குன்னா இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு, உங்களுக்கு அமேசானில் கிடச்சிரும். இது நம்மளோட டிஸ்க் க்ளீனிங் அண்ட் டிஸ்க் பேட் க்ளீனிங்க்கு யூஸ் ஆகும். அதை தவிர இந்த பாலிஷ் யூஸ் பண்ணால் நம்ம ஷைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்பர் 1 என்ன பண்ண போகிறேன்னா செயின் கிளீனிங் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீசல் அடிக்கிறோம் வண்டியில். எங்கெல்லாம் நாஸ்தியாக இருக்கோ அதை போட்டு நல்லா தேய்க்கிறோம். தேய்ச்சி அந்த டீசல்லாம் நல்லா ஊறின அப்புறம் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி வந்தப்புறம் வண்டியை ஃபுல்லாக பாலிஷ் பண்ணுறோம். இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட செயின் கண்டிஷன் பார்த்தீங்களா, இது ஒரு கோல்டன் செயின். ஆனால் இப்போ இதோட கலர் பாருங்கள் என்ன அளவில் இருக்குன்னு. ஓகே, வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரியர் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதுதான் ஃப்ரண்ட்டு. செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட் வந்துருக்குங்க செயின் ஸ்ப்ராக்கெட்லேருந்து. எப்பவுமே செயின் ஸ்ப்ராக்கெட் க்ளீன் பண்ணிங்கன்னா இமீடியட்லி நீங்கள் ஸ்ப்ரே அடிக்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் WD-40 டீசல் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கும். அது மேலே ஸ்ப்ரே அடிக்கும்போது ஸ்ப்ரே நிற்காது ரொம்ப நேரம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே வாட்டர் வாஷ் ப்ளஸ் அந்த சோப்பெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கு திருப்பி வீட்டுக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த செயின் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸோ தட் அது ரொம்ப நேரம் நம்மளுக்கு வரும்.
ஓகே, இப்போ சேஞ்ச் ப்ராக்கெட் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பைக் வந்து கொஞ்சம் டீசல் போட்டு என்ஜின் எல்லாம் இருக்கிற அந்த சேரு எல்லாத்தையும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம். நான் அப்போவே சொன்னேன் க்ளீனிங் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியோட செயின் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ஜினில் ஃபுல்லாக டீசல் அடித்து ஃபுல்லாக எங்கெல்லாம் ப்ரஷ் பண்ண முடியுமோ ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டீசல் அடிச்சிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே மழை பெய்யுது, அதனால் இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா மழையில் பண்ணால் திருப்பியும் சேராகும். அதனால் இப்போ என்ன பண்ணிங்கன்னா வண்டியை வெளியே விட்ருக்கோம் கொஞ்சம் நேரம். ஏன்னா டீசல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் என்ஜின்லேருந்து கீழே வந்துட்டோம். மழை ஃபுல்லாக நின்ன ஒன்று, ரோடு ஃபுல்லாக காஞ்ச ஒன்று, அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாலிஷிங் பண்ணுவோம். எவ்வளோ வேலை பார்த்தீங்களா. ஸோ இப்போ மீன் டைம் என்ன பண்ணலாம்னா மழை பெய்கிற வரைக்கும் நம்மளோட கிராஷ் கார்ட், பேஷ் பிளேட் அண்ட் விண்ட்ஷீல்ட் இது மூணையும் கழட்டி வச்சுருக்கோம்ல. ஸோ இதை இப்போ க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்களா மழையை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆயிருந்தது லாஸ்ட் டைம் நம்மளோட ட்ரிப்பில் கீழே விழுந்தோம் இல்லையா. ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பெயிண்ட் அடிக்க போகிறேன். வாஷிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா பாலிஷிங், செயின் லூப், அதுக்கப்புறம் நம்ம அந்த கிராஷ் கார்டும் பேஷ் பிளேட்டும் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அது மறுபடியும் பைக்கில் மாட்டணும். ஸோ இந்த 3 வேலை பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா ஆம்பேலேருந்து சிலிக்கான் கிளேஸ் இந்த பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். எங்கென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேங்க்கு, அப்புறம் அந்த மிரர், ஸ்பீடோமீட்டர், ஹெட்லைட் எங்கெல்லாம் ஷைனியான ஏரியா இருக்கோ அதில் இது யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது டேஷ்போர்ட் லெதர் கண்டிஷ்னர் அண்ட் ப்ரொடெக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த பிளாக் ஏரியாவாக இருக்குல்ல, என்ஜினாக இருக்கட்டும் இல்லை சீட்டுக்கு அடியில் அந்த பிளாக்காக இருக்கிறது, சைட் பேனல்ஸ் எல்லாம் பிளாக்காக இருக்கிற எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் நான் ஒன்றும் யூஸ்வலாக அந்த வாட்டர் வாஷ் பண்ண அப்புறம் ஒயிட் ஆகும். இது யூஸ் பண்ணால் ஒயிட் ஆகாது. ஆனால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது அண்ட் நிறையா டஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் தென் ஃபைனலி நம்ம செயின் லூப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. 2 நாள் ஆச்சுங்க அந்த ஃபுல் வேலையும் பண்ணுறதுக்கு. ஆட்டம் பாருங்கள் பின்னாடி நிற்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்த்துருவாங்க. காஸ் ஐ ஹோப் உங்களுக்கு நம்மளோட இந்த எஃபர்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் யாராவது இதை ரிலேட் பண்ணுறீங்க, நீங்களும் என்ன மாதிரியே இதே மாதிரி தான் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 lakh லைக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இதாங்க எங்களோட லைஃப். இதே மாதிரி எல்லா ட்ரிப்புக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்து ரெடி பண்ணுவோம். அப்புறம் ட்ரிப்புக்கு போவோம், பூந்து விளையாடுவோம், மறுபடியும் வருவோம், மறுபடியும் ரெடி பண்ணுவோம்.
ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then signing off, உங்களோட ஃப்ரெண்ட் தமிழ் பேக்கர் படி. பாய்.